பொறுமையும் சாதுரியமாக சொல்லாற்றலும் வாய்ந்த சுகைல் இஸ்லாத்தை ஏற்றிட வேண்டும் என்று நபிகளார் விரும்பினார்கள் என்பதே இது எடுத்துக்காட்டுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது குறைஷிகளின் நபிகளாரிடம் பேச்சுவார்த்தை நடத்திட புதைல், உவர்வா பின் மசூத் என சிலர் வந்தனர். ஆனால் அவர்களால் உடன்படிக்கையை நிறைவு செய்ய முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து சுகைல் பேச்சுவார்த்தைக்கு குறைசிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். தனது சாதுரியமான பேச்சுவார்த்தைகள் நபிகளுடனான உடன்படிக்கையை நிறைவு செய்தார். அதன் உடன்படிக்கையை குறைசிகளுக்கு சாதகமாகவும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவுமே அமைந்திருந்தது. இருந்த போதிலும் சமூக நல்லிணக்கத்திற்காக நபிகளார் பெரிதும் விட்டுக் கொடுத்தே உடன்படிக்கையை ஏற்று அதன்படி நடந்து கொண்டார்கள். குறைஷிகள் சார்பாக அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டவரும் இந்த சுகைல் இப்னு அமர் தான். விட்டு கொடுத்த நபிகளார் செய்த அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பிற்காலத்தில் இறையருளால் இஸ்லாத்தின் வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக அமைந்தது. மக்காவின் வெற்றிக்கு பின்னர் ஏகத்துவத்திற்கு எதிராக மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட குறைஷியர்களிடம் நபிகளார், குறைஷிகளே, நான் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என வினாவிய போது அதற்கு பதில் தந்தவரும் இந்த சுகைல் தான். எங்களை நீங்கள் நல்ல விதமாக நடத்த வேண்டும், ஏனென்றால் நீங்கள் கண்ணியமான எங்களது சகோதரரின் மகன் என்று நபிகளாரின் உள்ளத்தை தொடும்படி பேசினார். சகிக்க முடியாத கொடுமைகள் புரிந்த அந்த நிராகரிப்பாளரின் தண்டிக்கும் வாய்ப்பு இருந்தும் கருணை கடலான நபிகளார் அவர்களை மன்னித்தார். அப்போது யூசுப் நபி தன் சகோதரரை மன்னித்ததை போன்று நானும் இன்று உங்களை மன்னித்து விட்டேன் என்றார்கள். இது உலக சரித்திரத்தில் மன்னிப்பின் மாண்பினை மனித குலத்திற்கு பறைசாற்றிவிடும் நபிகளாரின் வைர வரி வார்த்தைகளாகும். மேலும் இந்த வாசகம் மன்னிப்பை கொண்டே இந்த உலகம் அமைதி அடைய முடியும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தி தருவதாக அமைந்துள்ளது. மக்காவின் வெற்றிக்கு பின் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவியிருந்த தனது மகன்களான அப்துல்லா மற்றும் அபுஜந்தல் ஆகியோரின் உதவியுடன் நபிகளாரை அணுகிய சுகைல் தனது 60ஆம் வயதில் நபிகளாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குறுகிய காலமே நபிகளாருடன் இணைந்து செயல்பட்டாலும் சுகைல் ரலியல்லாஹு நபிகளாரின் மீது பேரன்பு கொண்டவராக விளங்கினார். நபிகளாரின் மறைவுக்கு பின் மக்காவில் பலர் இஸ்லாத்தை இருந்து வெளியேற முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்தி சுகைல் ரலியல்லாஹு அவர்கள் ஆற்றிய உரை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். மதம் மாற எண்ண கொண்டிருந்த மக்களிடையே அவர் இவ்வாறு பேசினார்.